நடந்து வந்துகிட்டே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கஸ்தூரி. இப்ப என்ன பண்றது, அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அன்பரசி கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது, என்ன பண்றது? அன்பரசி என் கூட வரதா அவன் பார்த்தான்னா அன்பரசி தான் என் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் சும்மாவே விட மாட்டான், என்ன பண்றது கடவுளே, அவன் பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க கஸ்தூரி. அடுத்தது சுபாவை காமிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் அவங்க வாஷ் பண்ணி பாக்குறாங்க, அந்த சாயம் போகவே மாட்டேங்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா டாய்லெட்டுக்குள்ள போய் டோரை சாத்துறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா இந்த அனன்யாவோட ஃப்ரெண்டு செல்ஃபி ஸ்டிக்கும் மொபைலையும் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துறாங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு போகுது அப்பா அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாக்குறாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அனன்யாவோட ஃப்ரெண்டு. அடுத்ததே அன்பரசை காமிக்கிறாங்க. அன்பரசை கஸ்தூரி ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அபாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டோல ஏறி உட்காந்துறாங்க. ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது முக்காடு போட்டுக்கிட்டே தான் வர்றாங்க கஸ்தூரி. போன் பேசிட்டு இருந்த ராஜவேலி என்ன பண்றாருன்னா அந்த ஆட்டோக்குள்ள யாரு இருக்காரு அப்படின்னு குடிஞ்சு பாக்குறாரு. அப்புறம் ஆட்டோ போயிருது. லைன்ல மங்கா இருக்காங்க, அதன் கூட கவனிக்காம யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. என்னென்ன அந்த ஆட்டோவே பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது மங்கா போன்ல கூப்பிடுறாங்க. மங்கா சொல்லு மங்கா. இல்ல நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுல பேசாமே இருக்க அப்படிங்கிறாங்க மங்கா. என்னதான் ஆச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி எனக்கு டவுட்டா தான் இருக்கு, கஸ்தூரி செத்தாலா இல்லையான்னு அப்படிங்கிறாங்க. என்னையா மனுஷன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க மங்கா. இல்ல இன்னும் ரெண்டு நாள் பொறு, நியூஸ் கண்டிப்பா வரும், கண்டிப்பா கஸ்தூரியை என் பசங்க கொன்னுட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மங்கா சொல்றாங்க, பக்கத்துல உள்ள இருக்கான்னு உன்னை திட்டாம இருக்கிற, நீ மட்டும் அதை செய்யாம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை நானே பொறுத்தளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வெயிடு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க மங்கா. ஆட்டோல போயிட்டு இருந்த அன்பரசு அப்படி யோசனை பண்றாங்க. ஆமா அப்பாவா அம்மா இப்பதான் பார்க்க போறாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அந்த நிச்சயத்தவே ஒரு தடவை அம்மா வந்தாங்களே அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. பாட்டியும் வந்து அம்மாவை பாத்துட்டேன்னு சொன்னாங்க, அப்பாவும் பாத்துட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா வரல, வேற யாரோ அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வழிய பாக்குறாங்க கஸ்தூரி. இது அவர் வீட்டுக்கு போற வழியில அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போற அன்பரசி முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. வாமா கூட்டிட்டு போறேன். இல்ல சொல்லு. ஆட்டோ கட்ட சொல்றாங்க. தம்பி ஆட்டோ நிறுத்து அப்படிங்கிறாங்க. அன்பரசி அண்ணா இல்லண்ணா நீங்க போங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே மங்காவை காமிக்கிறாங்க. மங்கா சொல்றாங்க, இவர் சிவகாமி நீ அனன்யா செல்லத்தை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, நான் மத்த வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், உன்னோட முக்கியமான வேலை இந்த கஸ்தூரியோட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதா, அதையும் முதல்ல பாரு. பாத்தையில என்ன சாமியாட்டம் ஆடுனா இந்த அனன்யா செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மங்கா. எப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டா பாத்தியா? ஆமாண்டி எப்படி கேட்டா யானை அசந்து போயிட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க மங்கா. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, என் மாமியார் முகத்தை பாக்கணும், அவ்வளவுதான், பேய் அரைஞ்ச மாதிரி நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஏன் சிவகாமி ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம்னு சொன்னியே என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாமா நானும் அதுக்காக தான் இரவு காத்த கிளியாட்டம் காத்துட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா. ஆனா நான் அனன்யாவோட கல்யாணத்தை வச்சு எப்படியோ அதை சாத்தியமாக்கிடலாம்னு நினைச்சேன். கல்யாணம் நின்னதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் அதை நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. என்ன சொல்ல வராங்க சிவகாமின்னு புரியல மங்காக்கு. இந்த 600 கோடி ரூபாய் சொத்து எனக்கும் அனன்யாவுக்கு தான் வரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த உயில் பீரியடு முடிஞ்சும் இவரு என்ன பண்ணாரு, 30 நாள் அவகாசம் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. அப்ப கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு தானே அர்த்தம். இந்த நேரத்துல கஸ்தூரி உயிரோட வந்துட்டா என்ன ஆகுறது? அதெல்லாம் உயிரோட வரமாட்டா சிவகாமி. இல்லம்மா இந்த நேரத்துல அந்த கஸ்தூரியும் அவ பொண்ணும் வந்து இறங்குனாங்கன்னா என்ன ஆகுறது? சொத்து பூரா அவங்களுக்கு போயிரும், அப்புறம் நம்ம சொத்து இல்லாம நின்னுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சந்திரசேகர் வீட்டு முன்னாடி ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோ சத்தம் கேட்டோட சத்தம் கேக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு யாரு ஆட்டோல வர்றா அப்படின்னு மாடியில இருந்து எட்டி பாக்குறாங்க மங்காவும் சிவகாமியும். அன்பரசி இங்க எதுக்கு அன்பரசி வந்தா? வாமா சார் வீட்டுக்கு தானே, இப்ப எதுக்கு பயப்படுற நீ வா அப்படிங்கிறாங்க. இவ வேற புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, தெரியாம வேற கூட்டிட்டு வந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். அன்பரசி நான் சொல்ற கேளு, நான் வரல அன்பரசி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாடியில இருந்து பாக்குறாங்க சிவகாமி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இன்னும் ஆட்டோல இருந்து ஒருத்தருமே இறங்கலமா அப்படிங்கிறாங்க. ஏ சிவகாமி, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் என்னமோ கஸ்தூரியா அவன் பொண்ணு வந்து இறங்குற மாதிரி இந்த ஆட்டோல தான் அவங்க இருக்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இறங்கி வருவாங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரர் சொல்றாரு, அம்மா நீங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் பேசுறீங்க போல இருக்கு, நான் வேணா வெளியே நிக்கிறேன், நீங்க வேணா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. அவர் போன பின்னாடி வாமா இறங்குமா அப்படிங்கிறாங்க. அன்பரசி சொல்றது கேளு, நம்ம இங்க இருந்து முதல்ல போலாம் அன்பரசி. சார் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்னதாமா பிரச்சனை? ஐயோ கடவுளே, எப்படி இவளுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க கஸ்தூரி. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அன்பரசி, தெரியுமா நீ எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை தான் உன் வாயால சொல்ல வைக்க நான் விரும்புறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அன்பரசி, எதுவா இருந்தாலும் நம்ம அங்க தள்ளி போய் பேசிக்கலாம், ஆட்டோக்கார கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏமா நீ தான் சாரையும் மேடமையும் ஏற்கனவே பார்த்து பேசி இருக்கிறமா, அப்புறம் எதுக்குமா தயங்குற, நீ வாமா அப்படின்னு சொல்லி அன்பரசி இறங்குறாங்க. அத
அத மங்கா பாத்துறாங்க. கைய பிடிச்சி இழுக்குறாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க கஸ்தூரி. ஆனா அன்பரசி இறங்குறத மட்டும் பார்த்துட்டு ச்சே இவளா அப்படிங்கிறாங்க மங்கா. இல்லம்மா கூட யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு. அட யார் வரப்போறா இவளெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க மங்கா. உனக்கு தெரியாதுமா, அந்த கஸ்தூரியை கடத்தி வச்சுட்டு பணம் வாங்குறப்போ இவ தான் இடையில வந்து ஆட்டை கழிச்சுவா. அந்த கஸ்தூரிய காப்பாத்தி கூட்டிட்டு போனவமா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கடைசியில இவர்கிட்டே கொடுத்துட்டாமா. இன்னும் சொல்ல போனா அந்த கஸ்தூரிக்கு இவதான் மகளா பிறந்திருக்கணும், தலையெழுத்து வேற பக்கம் பிறந்து தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவகாமி. அடுத்தது நம்ம அனன்யாவை காமிக்கிறாங்க. அனன்யா என்ன பண்றாங்கன்னா அவங்க தாத்தாக்கு கால் பண்றாங்க. ராஜவேலும் அனன்யா கிட்ட பேசிட்டு உன் பிறந்த நாளுக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்த கல்யாணம் பத்தி கவலைப்படாத, அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா நிறுத்துங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்றாங்க. வேற என்னங்க சுபா மேட்டர் தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை சொன்னோன்னே இப்ப இதெல்லாம் தேவையாமா வேண்டாமா இந்த சமயத்துல அப்படிங்கிறாரு தாத்தாவும், அதாவது ராஜவேலும். அந்த அன்பரசிய தலை குனிய வைக்கணும், அவளை போட்டு தள்ளணும், அதனால இதை செஞ்சே ஆகணும், சொதப்பாம செய்யுங்க தாத்தா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கால் வருது. எனக்கு செகண்ட் கால் வருது தாத்தா, உங்களை அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடியாளு கிட்ட ராஜவேல் வந்து அனன்யா சொன்னாங்க பாத்தீங்களா அந்த இதை பூரா எல்லாத்தையும் இது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்றாரு. இந்த அனன்யாவோட ஃப்ரெண்ட் அந்த வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தாங்க பேசுது. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அனன்யா அவளை வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிருக்க, நீ பாத்துக்கோ அப்படின்னு குசு குசுன்னு சொல்றாங்க. சரி போனை வை நான் பாக்குறேன்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அனன்யா அந்த வீடியோ பாக்குறாங்க. பாத்துட்டு ஏன் அன்பரசி இந்த வீடியோ வச்சு உன்னை எப்படி காலி பண்ண போறேன் பாருடி, ஒரு பக்கம் நானு இன்னொரு பக்கம் என் தாத்தாவோட ஆளுங்க, குடுமி புடி என் கையில, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாவே வாழ முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்கம்மா. சொன்னா கேளுமா இறங்குமா அப்படிங்கிறாங்க. இறங்கவே மாட்டேங்கிறாங்க கஸ்தூரியும். இவன் உள்ள வந்தா உனக்கு என்னமா பிரச்சனை? ஆமாண்டி பிரச்சனை தான். என்ன பிரச்சனை சொல்லுமா, கடவுளே இவளுக்கு எப்படிதான் நான் சொல்லி புரிய வைப்பேன், மா சொல்லுமா நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு அன்பரசி சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.